குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ரீசனிங்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டெஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரேங்கிங்ல அவங்களே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வீக்ல ஒரு ஒரு டாபிக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அவங்களே வந்து ஒரு நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் நம்ம ஃப்ரம் லெஃப்டா ரைட்டா அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ரேங்க் எடுக்கிறேன். அப்போ எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கொஷின்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இதில். இந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ரேங்கிங் டெஸ்ட்னால இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டோட்டல் பர்சன்ஸ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு பர்சனோட லெஃப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று, இதில் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது பசங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஆர் நம்ம கியூல நிற்கிறது. ஓகேவா? ஸோ கியூல ப்ரேயர்ல நிற்போம்ல, அப்போ எப்படி நிற்போம்? 1 by 1. கரெக்டா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எய்தர் இது டாப் பாட்டம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நார்த்து சவுத்துன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரே தான். ஓகேவா? எப்படி சொன்னாலும் மெத்தட் வந்து சேம் தான். ஓகேவா? அது லெஃப்ட் ரைட்னாலும் ஒன்று தான், டாப் பாட்டம் சொன்னாலும் ஒன்று தான், நார்த் சவுத்துன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ சேம் பர்சனோட லெஃப்ட் பிளஸ் ரைட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி -1 பண்ணோம். இந்த இடத்துல ஏன் நம்ம -1 பண்றோம்னா, இங்க பார்த்துக்கோங்க, ஒரே பர்சன் தான். ஓகேவா? அவன் லெஃப்ட் சைட்ல இருந்து எண்ணும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான் அப்படின்றதையும், ரைட் சைட்ல இருந்து எடுக்கும்போது எத்தனாவது பிளேஸ் அப்படின்றப்போ இந்த ஒரு பிளேஸ்ல தான் அவன் இருக்கான். கரெக்டா? ஸோ இங்கிருந்து கவுண்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும், எகெயின் இங்கிருந்து கவுண்ட் பண்ணும்போது இன்னொரு நம்பர் வரும். பட் ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரே ஒரு பர்சன் தான். அதனாலதான் அப்ப என்ன ஆகுது, இங்க 2 வேல்யூ வருதா, இட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபைனலா மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்காம கேட்பாங்க. ஓகேவா? ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சம்ஸ் பார்க்கும்போது எப்படி மாற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ்லயோ ஒரு ரூம்லயோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் முக்கியம், சேம் பர்சன். ஓகேவா? மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. ஒரே பர்சனோட லெஃப்ட், அவனோட ரைட்டு. ஓகேவா? லெஃப்ட் சைட்லேருந்து அவன் எந்த பொசிஷன்ல இருக்கான், ரைட் சைட்ல இருந்து எந்த பொசிஷன்ல இருக்கான், அந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி -1 பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலான்னு சொல்லி போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த டாபிக்லயே. காப்பி பண்ணியாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a row of 17 students facing north. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கன்னா ரோ எப்படி போகும், இப்படிதான் போகும். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. கரெக்டா? நார்த்தை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் ஒரே ரோ. ரோ அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசை, அதாவது இந்த மாதிரி வரிசையா இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? ரோனா இப்படி, காலம்னா இப்படி வேர்டிக்கலா வரும். ரோனா ஹரிசாண்டல், காலம்னா வேர்டிக்கல். ஓகேவா? ஸோ தமிழ்ல பிரச்சனை இல்லை, வரிசைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன் எ ரோ ஆஃப் 17 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் நார்த். அதாவது மொத்தம் 17 பேர் இருக்கிறதுல என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல கியான்ஷி இஸ் 9 ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு கோடு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? ஸோ கியான்ஷி இஸ்
நயன் ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். ஸோ இவன் வந்து எங்க இருக்கான், கியான்ஷினா 9th பிளேஸ்ல இருக்கான் ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து. அண்ட் யூரி இஸ் 5th டு த ரைட் ஆஃப் கியான்ஷி. அதாவது யூரி என்பவர் கியான்ஷியின் வலது புறத்தில் யூரி 5ஆம் இடத்தில் உள்ளார். ஸோ கியான்ஷிக்கு வலது புறம்னா என்னது, இந்த சைடு. ஓகேவா. ஸோ இங்கிருந்து 5வது பிளேஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 கரெக்டா. ஸோ இங்க தான் யார் இருக்காங்க, யூரி இருக்காங்க. அப்போ இப்ப பாருங்க, இவ வந்து 9th பிளேஸ்ல இருக்கா. அப்போ இவ எந்த பிளேஸ்ல இருப்பா, 10 11 12 13 14. ஸோ ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இவ எத்தனாவது பிளேஸ்ல இருக்கா, 14th பிளேஸ்ல இருக்கான். கரெக்டா. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, வாட் இஸ் யூரிஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த லைன். இப்போ மொத்தமே ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை, 17 தான். ஸோ இது 14ன்றப்போ 15 16 17 கரெக்டா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வலது முனையிலிருந்து யூரியின் நிலை என்ன. ஸோ ரைட் சைட்ல இருந்து எண்ணும்போது 1 2 3 4. ஸோ அப்போ வலது முறையிலிருந்து எண்ணும்போது யூரியோட பொசிஷன் என்னது, 4. ஸோ இது வந்து 17ன்னு கொடுத்துருக்கிறனால ஈஸி, நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. இதை ஃபார்முலா மெத்தட்ல எப்படி போடணும்னு சொல்லி தர பாருங்க. இப்ப பாருங்க, யூரி தான் கொஸ்டின் கரெக்டா, யூரியா தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1 கரெக்டா. இப்போ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 17. ஸோ 17 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம யூரியா தான் எடுக்கணும் ஏன்னா அவ தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூரி மட்டும் எடுங்க. யூரி லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கா, 14 கரெக்டா. அப்போ 14 பிளஸ் ரைட் தான் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, -1 ஓகேவா. ஸோ இப்போ 14ல 1 போச்சுன்னா எவ்வளோ, 13 பிளஸ் எக்ஸ். எகைன் எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த 13 இந்த சைடு போனா என்ன ஆகும், மைனஸ். அப்போ 17 மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 4. ஸோ 17ல 13 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 4. ஓகேவா. ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஒன்று இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டு போடுற மெத்தட், ஓகேவா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம். ரெண்டுமே காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா. இந்த ஃபார்முலா பேஸ்டு எடுக்கும் பொழுது யாரு கேட்குறாங்களோ அவங்கள தான் எடுக்கணும். ஓகேவா. ஸோ யூரியா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூரியோட லெஃப்ட் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் பொசிஷன், அதாவது இடது நிலை கொடுத்துட்டாங்க, வலது நிலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல எது ஈஸியா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸோ இன் எ ரோ ஆஃப் பீப்புள் ஆல் ஃபேஸிங் நார்த் சேம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதை ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க, நார்த். ரோன்னு சொன்னனால இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? ஸோ வடக்கு நோக்கிய வரிசை. ஹாரி வலது முனையிலிருந்து 8ஆம் இடத்தில் உள்ளார். அதாவது ஹாரின்றவன் ரைட் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது 8th. அப்போனா ஸோ நான் இங்கே போட்டுக்கலாமா? ஸோ ஹாரிஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட்ல 8th. அடுத்தது பென் இஸ் 19th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். ஸோ பென்ன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது சாரி அவனும் ரைட்டு தான். ஓகேவா? ஸோ ரைட் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது பென் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? 19th பிளேஸ்ல இருக்கான். ஓகேவா? ஸோ இங்க போடுங்க 19. பென்னும் வலது முனையிலிருந்து எத்தனாவது இடத்தில் உள்ளார்? 19ஆம் இடத்தில் உள்ளார். ஓகேவா? அடுத்தது பென் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஹாரி அண்ட் லோயின். அதாவது பென்னன் அப்படின்றவன் ஹாரினுக்கும் லோயினுக்கும் கரெக்டா இடையில உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாரி எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, பென்னு. ஸோ இந்த பக்கம் தான் யார் வருவா? லோயின் வருவான். கரெக்டா? ஸோ லோயின்றவன் இங்க வருவான். ஸோ இது எத்தனாவது பிளேஸ்ன்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கிருந்து ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இவன் 8th பிளேஸ்ல இருக்கான். கரெக்டா? இவன் வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? 19. அப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே பேர் தான் எங்க இருப்பாங்க? இங்கேயும் இருப்பாங்க. கரெக்டா? அப்போ ஸோ 8ல இருந்து நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நடுவுல பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ 8ல இருந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 11 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா தான் 19th பிளேஸ். 11 + 8 என்னது? 19. கரெக்டா? ஸோ அப்போ 19th பிளேஸ்ல யார் இருக்காங்க? பென். அப்போ ஹாரிக்கும் பென்னுக்கும் நடுவுல 11 பேர் இருக்காங்கன்னா பென்னுக்கும் லோரிக்கும் நடுவுலையும் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 11 பேர் தான் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 19 + 11 என்ன வரும்? 30. கரெக்டா? ஸோ அப்போ இவன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? 30th பொசிஷன்ல இருக்கான். புரிஞ்சதா? ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஸோ இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் நடுவுல 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பெருசா போட்டிருந்தா தெரியும். ஒரே நிமிஷம் பெருசா போடும். ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாரி வலது முனையிலேருந்து 8. ஸோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் தேவைனால ஹாரி இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ ஹாரி வந்து 8. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹாரி 8ஆ, பென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19. ஸோ இவன் வந்து 19வது பிளேஸ்னா பேலன்ஸ் பண்ணும். ஸோ 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஓகேவா? ஸோ ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து 19வது பிளேஸ்ல யார் இருக்காங்க? பென் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஸோ நடுவில் இருக்கிறவங்க தான் கணக்கு. ஓகேவா? ஸோ இவங்களை சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதுல கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இடையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த பர்சனுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஓகேவா? ஸோ இவன் எங்க இருக்கான்? 19th பிளேஸ்ல இருக்கான். ஓகேவா? கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ அப்போ இவனுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க அப்படின்னா சேம் பென்னுக்கும் லோயினுக்கும் நடுவுலயே எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர். கரெக்டா? ஸோ 20, 21, 23, sorry, 20, 21, 22, 23, 24, 25, 26. 8, 9, 10. ஓகேவா? ஸோ இங்கே தான் யார் இருப்பாங்க? லோயின் இருப்பான். ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணிக்கலாமா? 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அப்போ 30th பொசிஷன்ல தான் யார் இருக்காங்க? லோயின். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் சைடு. நம்ம இன்னும் வலது முனையில தான் பார்த்துட்டு இருக்கோம், இடது முனை பார்க்கவே இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்க, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் லோயின் இஸ் 7th from the left end of the line. லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது லோயின் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கானா? 7வது பிளேஸ்ல இருக்கான்னு அர்த்தம். அப்போ இவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு அர்த்தம்? 6 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் த ரூம்? ஸோ இவனுக்கு முன்னாடி ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்களா? ஸோ இவன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 30. அப்போ 30 + 6 என்ன வரும்? 36. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃபார்முலா பேஸ்ல போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன வரும்? 30 + 7 - 1. ஸோ 37 - 1 என்ன வரும்? 36. புரிஞ்சதா? இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கோடு போட்டோம் பாத்தீங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன் பிட்வீன் அப்படின்னு 2 பேருக்கு நடுவுல கேட்டாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு -1 பண்ணும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 19 - 8 -1. ஏன் இந்த இடத்துல -1 பண்றோம்னா, எப்பவுமே நம்ம பெருசுல இருந்து சின்னது மைனஸ் பண்ணும்போது சேம் ஒரு நம்பர் வந்து கவுண்ட்ல எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதனால தான் திரும்பவும் என்ன பண்றோம்? -1. இது ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல போட்டுக்கோங்க. ஒருவேளை ஞாபகம் இல்லை அந்த எக்ஸாம் டைம்லனா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணியே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ 19ல 8% 11, 11 - 1 10. ஸோ இந்த மாதிரி போடணும். ஸோ இன் பிட்வீன் கேட்டாங்கன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு எகெயின் இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணும். அதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? அதையும் சேர்த்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருதா? சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, 16th எக்ஸாமா? 3rd ஷிஃப்டா? ஓகேப்பா. வேற யாருக்காச்சும் வந்திருக்கா? ஸோ டெய்லியுமே செக் பண்ணுங்க. ஓகேவா? 16 to 26 வந்து NTPC அப்ளை பண்றவங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 17th மார்ச்சா? ஓகே. ஸோ 16th எக்ஸாம் எழுதிட்டு வரவங்க
17th ஐ மீன் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் சேட்ல சொல்லுங்க ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் கேட்டிருந்தாங்க அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேப்பா. ஸோ நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த ரீசனிங் சம்ஸ் அதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோமோ அது வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு போங்க ஓகேவா? ஸோ கொஷின் பேட்டர்ன் தெரியுமா? பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ன்றது எல்லாமே கம்பைண்டாக வரும். ஜிகே அதுக்கப்புறமா எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 40 கொஷின்ஸ் ஓகேவா? அதுக்கப்புறமா ஆ ஓகே. ஸோ ஜிஎஸ் வந்து 40 கொஷின்ஸ் வரும் ஓகேவா? மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின், ரீசனிங் 30 கொஷின். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்படி உங்களுக்கு ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல் சொல்லியிருக்கோம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அதில் எல்லா டாபிக்ஸ் வைஸ் இருக்கும் ஓகேவா? ஸோ நீங்கள் அட்டன் பண்ணாதது பார்க்காத டாபிக் எல்லாமே அதில் பார்த்து இப்போதைக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திரும்பவும் ரிப்பீட் ஆகும் ஓகேவா? பட் இப்போ எக்ஸாம் நியர்பை வரனால இப்போதைக்கு நீங்கள் யூடியூப் பார்த்துக்கோங்க ஓகேவா? தென் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜஸ்லாம் முடிச்சிருப்போம். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப் எல்சிஎம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஓகேவா? ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 30 கொஸ்டின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எல்லா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே ஒரு 25 to 27 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போடலாம் ஓகேவா? உங்களுக்கு மார்க் எதுல போகும்னா அனலாகில மட்டும்தான் போகும். நம்பர் அனலாகில தான் போகும் ஓகேவா? ஸோ அனலாகி டாபிக்கும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா? எந்தெந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோவும் அதுலேயே இருக்கும். அதையும் செக் பண்ணிட்டு போங்க ஓகேவா? தென் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ஸோ நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு 10 கொஷின் வந்துடும். கொஷின் பேப்பர் வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அதுல தான் இருக்கும். அண்டர் கிராஜுவேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஓகேவா? கிராஜுவேட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 1 மந்த் டைம் கொடுப்பாங்க ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஏப்ரல் எண்டு இல்லைன்னா மேல தான் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும் ஓகேவா? அனௌன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டேட் தெரியும். பட் ஆனால் 1 மந்த் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணல ஓகேவா? ஸோ கிராஜுவேட் முடிஞ்ச அப்புறம் தான் அது வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுதாம்மா. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இது எல்லாமே லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்மளே வந்து டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம் ஓகேவா? ஸோ நம்ம நீங்கள் கொஸ்டின் பேப்பராக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸ் வரும். சாரி 90 மினிட்ஸ் வரும் ஓகேவா? 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ், இட் மீன்ஸ் 1.5 hours ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாமே மிக்சடாக இருக்காம தான் உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால உங்கள் கையில் இப்போ புக் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க சரியா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக் ஜிக்கு ஆல்ரெடி டான்சஸ் எடுத்திருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு கொஷின் வரும். இம்பார்ட்டன்ட் டேஸ் படிச்சுட்டு போங்க ஓகேவா? தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 months கரண்ட் அஃபேர்ஸ் அது ஜென்ரலாக நீங்கள் நெட்டில் போட்டாலே வரும் ஓகேவா? டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும் ஓகேவா? அதை மட்டும் ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணிட்டு போங்க. இப்போ 16 எக்ஸாம்ன்றப்போ நியர்லி 5 days தான் இருக்கு ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப உட்காந்து மக்க படிக்க முடியாது. அதனால ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு அட்டெம்ப்ட் வந்து கொடுங்க. நீங்கள் எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க. ஸோ அதனால அட்டெம்ப்ட் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எதுல வீக்கா இருக்கீங்கன்றதை அனலைஸ் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப புதுசா உட்காந்து படிக்க வேணாம். ஆல்ரெடி படிச்சதையே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஓகேவா? எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லாங்குவேஜ் நீங்க அப்ளை பண்ணும்போதே லாங்குவேஜ் கேட்டிருப்பான். மோஸ்டா இங்கிலீஷ் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா தமிழ்ல கொடுத்துருப்பீங்க. தமிழ் கொடுத்துருப்பீங்க, இந்த 2 தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அப்ளிகேஷன் போடும்போது அந்த லாங்குவேஜில் தான் ஷோ ஆகும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி 2 லாங்குவேஜ்ல இந்த மாதிரி இருக்காது. இது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக நாங்கள் இப்படி கொடுத்துருக்கோம் ஓகேவா? ஸோ பட் ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் கொடுத்துருப்பான். தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்து இங்கே சொல்லுங்க ஓகேவா? எப்படி பண்ணீங்க அப்படின்னு.
ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வரும். ஓகேவா? 26 வரைக்கும் டேட் இருக்கு. ஸோ டெய்லி வராதவங்க டெய்லியும் சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செக் பண்ணலனா கூட உங்களுக்கு மெயிலில் அவனே அமுச்சிடுவான். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு, செக் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆர்ஆர்பில இருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆல் 51 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். அப்போ டோட்டல் அவனே சொல்லிட்டான். கரெக்டா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 51 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டான். ஸோ டோட்டல் வந்து 51. ஓகேவா? ஸ்டாண்டிங் இன் எ ரோ ஃபேசிங் நார்த். ஸோ லெஃப்ட் ரைட்டு தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அதித்தி இஸ் 21 ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸோ ரைட் எண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது அதித்தி வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கா அப்படின்னா 21. ஓகேவா? பிராக்கெட்ல கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஆறுன்னு போட்டுக்கோங்க. அப்பனா ரைட்ல இருந்துன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து சாகர் இஸ் 25 ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். ஸோ இது லெஃப்டா? ஸோ சாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 இடது முனையிலிருந்து சாகர் 35ஆம் இடத்தில் உள்ளார். ஸோ லெஃப்ட். அடுத்தது ஹவு மெனி பீப்புள் ஸ்டாண்ட் பிட்வீன் அதித்தி அண்ட் சாகர். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு இவன் ரெண்டு பேர்த்தோட லெஃப்ட் டு ரைட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்களோட ஒரு பொசிஷன், அதாவது ஒருத்தங்களோட ரெண்டு பொசிஷனையுமே கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் பர்சனோட லெஃப்ட் பிளஸ் ரைட் -1. கரெக்டா? இப்போ ஒருத்தர் லெஃப்ட்ல இருந்து வரான், ஒருத்தர் ரைட்ல இருந்து வரான். ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தாதான் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதித்தியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதித்தி லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆல்ரெடி சாகர் லெஃப்ட்ல தான் இருக்கான். கரெக்டா? இவனும் லெஃப்ட்ல இருந்து அதித்தியும் லெஃப்ட்ல இருந்து, அப்பனா நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? கவுண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? ஸோ அப்போ அதித்தியை நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோ? 51. அடுத்தது அதித்தியோட லெஃப்ட் தான் தெரியாது. ஸோ அதனால நம்ம அதை என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ். அதித்தியோட ரைட் பொசிஷன் எவ்வளோ? 21. ஸோ 21 அப்படி டைரக்டாவே மைனஸ் பண்ணிடுறேன். 21ல 1 போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? 20. ஆ ஓகேவா? ஸோ
20. அப்போ டைரக்டா இதுல மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 51ல 20 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 31. ஓகேவா? அப்போ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது அதித்தி எத்தனாவது பிளேஸ்ல இருக்கா? 31. அப்பனா கொஞ்சம் மாறும். ஓகேவா? ஸோ அதித்தி வந்து இந்த சைடு வந்துருவா. ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் ஜஸ்ட் சும்மா டிராயிங்காக தானே போட்டேன். ஸோ அதித்தி வந்து பார்த்தீங்கன்னா 31th பொசிஷன்ல இருக்கா லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவ 31, இவ 35னா நடுவில் என்னது? 32, 33, 34. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 3 மெம்பர்ஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். இது போட்டுட்டு 4th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஒரே நிமிஷம் காப்பி பண்ணி. அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதித்திக்கும் சாகருக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஆல்ரெடி அப்போ இது இது வந்து சின்ன நம்பராக தானே இருக்கு, கைவிட்டு எண்ணிக்கலாம். இவ 31, சாகர் 35, அப்போ 32, 33, 34. அப்போ நடுவில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? 3 பேர். ஓகேவா? ஆன்சர் வந்து 3. எப்பவுமே ஒரு 2 பேருக்கு நடுவுல எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா 2 பேருமே ஒரே பொசிஷன்ல இருக்கணும். அதாவது டைரக்ஷன், இவ லெஃப்ட்னா இவங்களும் லெஃப்ட், இல்லைன்னா ரைட் எடுக்கணும். எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா நம்ம இன்பிட்வீன் கண்டுபிடிக்கும் போது 2 பேரும் ஒரே சைட்லயே உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் போட்டுட்டு 4th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ வடக்கு நோக்கிய வரிசையில் சேம் இன் எ ரோ ஆஃப் பீப்புள், ஓகேவா? ஸோ சேம் ஒரு கோடு போட்டு, ஸோ இது லெஃப்ட், இது ரைட். கினி இஸ் செவன்த் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ கீனின்றவ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 7, ஸோ லெஃப்ட்னு போட்டுக்கலாம். அண்ட் ஸ்டீவ் இஸ் 12th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். சீவும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 12, ஓகேவா? அப்போ 8, 9, 10, 11, 12, ஓகேவா? ஸோ ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெஃப்ட்ல இருந்து தான் அவனும் 12, ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டீவ் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் கினி அண்ட் கிரண். அதாவது ஸ்டீவ்ன்றவன் கின்னிக்கும் கிரணுக்கும் கரெக்டா நடுவுல இருக்கான்னு போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஸ்டீவுக்கும் கின்னுக்கும் நடுவுல எத்தனை பேரு? 1, 2, 3, 4 பேர் இருக்காங்க, கரெக்டா? அப்போ ஸ்டீவுக்கும் கிரணுக்கும் நடுவுல எத்தனை பேரு? 4 பேர். ஸோ 1, 2, 3, 4. ஸோ நம்ம ஆல்ரெடி எத்தனாவது பொசிஷன்? இது 12ஆ? 13, 14, 15, 16, 17. ஸோ 17th பொசிஷன்ல தான் யார் இருக்காங்க? இது லெஃப்ட், ஓகேவா? 17 பொசிஷன்ல தான் கிரண் உட்கார்ந்துருக்கான், ஓகேவா? ஸோ கிரண் இருக்கான். அடுத்தது கிரண் கோட்டின் வலது முனையில் இருந்து 10ஆம் இடத்தில் உள்ளார். அதாவது ரைட் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கானா? 10. அப்பனா அவனுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. 2, 4, 6, 8, 9, ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, 17 ஒன்னும் ஃபார்முலால போல, இல்லைன்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கிரணுக்கு மட்டும் எடுத்தோம்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 17 + 10 - 1. ஸோ 17, 27, 27 - 1 என்னது? 26. இல்லைன்னா கவுண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 வந்துருச்சா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th சம் ட்ரை பண்ணுங்க. டோட்டல் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர், ஸ்ரீதேஷ் வந்து வலது முனை, நிராஜ் வந்து இடது முனை. அப்போ யாருன்னா ஒருத்தங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நிராஜோட இடது முனை தெரியுது, அவனோட வலது முனையை டோட்டல் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இவனுக்கும் இவனுக்கும் நடுவில் எத்தனை பேர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இதுல யாரை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸ்ரீதேஷை கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா நிராஜோட இன்னொரு முனை எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க.
7 ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ டோட்டல் எவ்வளோ? 48, கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதில் நம்ம லெஃப்ட் ரைட் போட்டுக்கலாமா? ஸோ லெஃப்ட்டு ரைட்டு, இதில் ஸ்ரீதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 31, ஓகேவா? அப்போனா இவன் தான் முன்னாடி இங்கே வந்துடும். ஸோ ஸ்ரீதேஷ் 31 ரைட்டு, ஓகேவா? அதுவே நீரஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஃப்ரம் லெஃப்ட். எப்பவுமே லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்றதே போட்டுக்கோங்க. அப்போ லெஃப்ட்ல நீரஜ் தெரியும், யார தெரியாது? ஸ்ரீதேஷ தெரியாது, ஓகேவா? ஸோ ஸ்ரீதேஷ் வந்து வலது முனை தான் கொடுத்துருக்காங்க, இடது முனை தெரியாது. ஸோ அப்போ இடது முனை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ 48 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் தான் தெரியாது, ரைட் எவ்வளோ? 31. ஸோ 31ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 30. ஸோ 48ல 30 போச்சுன்னா எவ்வளோ? 18. அப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து அவன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்? 18, ஓகேவா? ஸோ இப்போ இவனும் 18, இவன் 26. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கையிலேயே கவுண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மைனஸும் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போ என்னன்னு வரும்? 26 minus 18 minus 1, ஓகேவா? ஸோ 26ல 18 போச்சுன்னா என்ன வரும்? 8 வருமா? ஸோ 8ல 1 போச்சுன்னா என்னது? 7. ஆர் நீங்கள் ஹேண்டில் கவுண்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், 7, ஓகேவா? இடையில் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ரெண்டு பேருக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டாங்கனாலே நம்ம நடுவில் இருக்கிறவங்கள மட்டும்தான் கவுண்ட் பண்ணோம், ஓகேவா? ஸோ அதனால எக்ஸ்ட்ரா என்ன போட்டுக்கணும்? -1. அப்படி உங்களுக்கு இந்த -1 போட கஷ்டமா இருக்கு, தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையிலேயே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 18 விட்டுட்டு 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஸோ 26 கவுண்ட் பண்ணக்கூடாது, 25 வரைக்கும் நிறுத்திடணும், ஓகே? ஏன்னா 26 பொசிஷன் வந்துடுது. ஸோ 25 வரைக்கும் 7 பேர், ஓகேவா? சரி, இந்த 6th சம் போடுங்க, இது லாஸ்ட் சம். பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற சம்ஸை வந்து ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணிட்டு யூடியூப்ல போயிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த 6th சம் மட்டும் போடுங்க பார்ப்போம். இது காப்பி பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு 6th சம் போடுங்க.
சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ டோட்டல் எவ்வளோ? 32. ஓகேவா? சேம் இதுவும் அதே தான். ஸ்டீவ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 18th ஃப்ரம் ரைட்டு. ஓகேவா? ஸோ ஸ்டீவ் வந்து 18 ஃப்ரம் ரைட்டு. ஓகேவா? அடுத்து பென் 22 ஃப்ரம் லெஃப்ட்னா கண்டிப்பாக இவனை தாண்டி தான் இவன் இருப்பான். ஓகேவா? ஸோ 22 ஃப்ரம் லெஃப்ட். எகெயின் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டீவோட லெஃப்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இடது முனை கண்டுபிடிக்கணும். அப்போ 32 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 18. 18ல 1 போச்சுன்னா என்னது? 17. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 17. ஸோ பொசிஷன் என்னது? 5 15 வரும். கரெக்டா? ஸோ 2ல 1 போச்சுன்னா 15. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 15. ஓகேவா? அப்போ ஸ்டீவ் வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்? 15. பென் வந்து 22. அப்போ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 16 17 18 19 20 21 22. 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 22 மைனஸ் 15 7 வரும் திரும்பவும். ஓகேவா? ஸோ 7 மைனஸ் 1 6. ஆன்சர் 6. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்றேன். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆல்ஃபா ரீசனிங் பார்த்தோம். கரெக்டா? அதாவது நம்மளுக்கு எத்தனை கான்சனன்ஸ் வொவல்ஸ்லாம் இருக்குன்னு கவுண்ட் பண்றது, லெஃப்ட்ல இருந்து எத்தனை, ரைட் சைட்ல இருந்து எத்தனை, ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே இன்னொரு டைப் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுவும் சேம் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் தான். ஓகேவா? எழுதிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம்ல
ஃபர்ஸ்ட் பேப்பர் ரஃப் ஷீட் வாங்கின உடனே என்ன பண்ணோம், ஏபிசிடி எழுதணும். ஸோ எப்படி எழுதணும் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஏபிசி எம் வரைக்கும் எழுதிட்டு எகைன் இப்படி ரிவர்ஸ்ல எழுதணும். தென் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் கொஷின்ஸ் போடும்போது டக்குன்னு என்னன்னு பார்த்து போட ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் cab is equal to 12, fed FED is equal to 30, then find hide HID is equal to what? இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அவங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கேப் அப்படின்றது 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு லெட்டருக்கான நம்பர் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ சிக்கு என்னது 3, ஏக்கு என்னது 1, பிக்கு 2. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணா 12 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 3 1s are 3, 3 2s are 6. ஆனா இங்க 12 இருக்கு. அப்பனா என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்டு 2 பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கேயும் வருதான்றது நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, தென் அதர்வைஸ் இது பிளஸ்லயும் வரும். 3 + 1 4, 4 + 2 என்னது 6. ஸோ பிளஸ் பண்ணாலும் 6 தான் வருது. எகைன் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வருது 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. அப்போ இந்த செகண்ட் கிவன் வச்சுதான் நம்ம என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, எஃப்க்கு என்னது 6, இக்கு என்னது 5, தென் டிக்கு என்னது 4. இப்போ இதே சேம் மல்டிப்ளைல போட்டீங்கன்னா இங்க பாருங்க, 5 4s are 20, 20 into 6 120 வருது. அது 120 into 2 போட்டா 240 வருது. பட் ஆனா நம்மளுக்கு இங்க என்னதான் இருக்கு, 30 தான் இருக்கு. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் யோசிச்சது தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அடுத்து பிளஸ் பண்ணி பார்க்கணும். 6 + 5 + 4. ஸோ 6 + 4 10, 10 + 5 15, again 15 into 2 30. ஆன்சர் கரெக்டா வருதா? அப்போ பிளஸ் பண்ணாதான் எனது கரெக்ட். அப்போ இந்த ரெண்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ ஹெச்சுக்கு என்ன வரும் 8 பிளஸ் ஐக்கு என்னது 9, டி வந்து 4, இ வந்து என்னது 5. ஓகேவா? ஸோ அப்போ 8 + 9 17, 17 + 4 21, 21 + 5 என்ன வரும் 26. அப்போ 26 into 2. So 6 2s are 12, 1 2 2s are 4 plus 5. அப்போ ஆன்சர் என்னது 52. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, லெட்டர் கிளஸ்டர்ஸ் நான் இது முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ எதுல கேக்குறீங்க, புக்ல இருக்கிறதே கேக்குறீங்களா, உங்களுக்கு கொடுத்த ரீசனிங் புக்ல கேக்குறீங்களா, இல்ல ஜென்ரலா கேக்குறீங்களா? ஜென்ரலாவா? சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரி.
ஓகேவா? நாளைக்கு நாளைக்கு நான் கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக எதுலையும் கேட்கல. ஓகே, பட் இருந்தாலும் மாடல் சொல்லித்தரேன் எப்படி போடணும் அப்படின்றது. நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் லெட்டர் கிளஸ்டர்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் சம்ஸ் வரும். ஸோ அதனால இதை அப்படியே அதுல இருந்தே பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் dig is equal to 25. ஓகேவா? cut is equal to 49. ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் கிக் KICK என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க டிக். ஸோ தனித்தனியாக எழுதிக்கலாமா? டிக்கு என்னது 4, ஐக்கு என்ன வரும் 9, ஜிக்கு என்னது 7. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால ப்ளஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ப்ளஸ் பண்ணோன்னா 9, 9 + 4 13, 13 + 7 என்ன வருது 20. ஆனால் நம்மளுக்கு இங்கே 25 வருதா? அப்போனா +5 பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே பேட்டர்ன் இங்கே வருதான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கு என்னது 3, யூக்கு 21, டீக்கு 20. ஓகேவா? ஸோ 20 + 21 41, 41 + 3 என்னது 44. அப்போ 44 + 5 49 வருதா? அப்போ நம்ம போட்ட பேட்டர்ன் கரெக்ட். ஓகேவா? அப்போ அதே இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஆ 39 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் வந்துச்சா? சரி, நீங்க ஒரு சம் ட்ரை பண்றீங்களா? ஸோ எழுதிக்கோங்க. இஃப் ஃப்ளவர் FLOWER ஃப்ளவர் வந்து 14. ஓகேவா? அடுத்து distaste DISTASTE 18. அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பியூரோக்ராட் BUREAUCRATE. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க.
தெரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இப்போ இது பாருங்க, இது வந்து கொஞ்சம் லாஜிக்கல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்தோன்னே நம்பர் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்பர் போட்டால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்பர் போட்டிங்கன்னா எல்லாமே எப்படி போகுது, பெரிய நம்பராக போகுது, ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பார்க்கணும், இப்போ 6 + 12 என்ன வந்துடும், 18. அப்போ கண்டிப்பாக 14 வர சான்ஸ் கிடையாது. அடுத்தது இந்த மாதிரி டிஜிட்டாக ஆட் பண்ணி பார்க்கணும், செகண்ட் ஆப்ஷன். ஸோ 6 + 1 7, 7, அதுக்கப்புறமா என்ன வரும், 9, 10, 15, அதுக்கு மேலேயே தாண்டுது. அப்போனா இந்த பேட்டர்னும் தப்புன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 6 லெட்டர்ஸ் இருக்கு, கரெக்டா? ஆனால் ஆன்சர் என்ன வருது, 14. அப்போ நெக்ஸ்ட் ஒன்னுக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வருதா? ஆனால் ஆன்சர் என்ன வருது, 18. அப்போ multiply by 2 plus 2. பேட்டர்ன் தெரியுதா? 6 2s are 12, 12 plus 2 என்னது, 14. அதே மாதிரி 8 2s are 16 plus 2 என்னது, 18. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் போலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 into 2 plus 2. ஸோ 22 plus 2 ஆன்சர் என்னது, 24. புரிஞ்சதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஒரு நம்பர்ஸை பார்க்கும் பொழுதே நம்ம யோசிக்கணும் எந்த மாதிரி மெத்தட்ல வரும் அப்படின்றது, ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு சொல்லுங்க. இஃப் phone is equal to 5, Monday is equal to 6, find Wednesday. வெரி குட். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. பஸ் இஸ் ஈக்குவல் டு 126, fuel 176,
176. ஓகேவா? ஃபைன் ஸ்ட்ரப், SHRUB, ஸ்ட்ரப் என்னன்னு கேட்டிருக்காங்க. போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு கண்டுபிடிங்க. தெரிஞ்சுச்சா? சரி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, பஸ் பஸ் இஸ் ஈக்குவல் டு 126 கொடுத்துருக்கானா? ஸோ பிக்கு என்ன வரும்? 2. ஸோ கண்டிப்பா இது வந்து மூணு மூணு 3 டிஜிட்ஸ் நம்பர் வருதுன்னா கண்டிப்பா இந்த நம்பர் வச்சுதான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2. யூக்கு என்ன வரும்? 21. எஸ்க்கு என்னது? 19. ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 21 இன்டூ 2 என்னது? 42. ஸோ 42 இன்டூ 19 போடும்போது 9 2s are 18 வருது. அப்போ கண்டிப்பாக வராது. ஓகேவா? அப்போது கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அடிஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 21 + 2 என்னது? 23. 23 + 19 என்னது? 42. ஓகேவா? அப்போது இங்கே 42 இருக்குது, இங்கே 126 இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி வரும்போது 2 இங்கே யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 2. அப்போ 6ஆக வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 3. 3 2s are 6, 4 3s are 12. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஃபியூயல். ஸோ எஃப்க்கு என்னது? 6, யூக்கு என்னது? 21, இ வந்து 5, எல் வந்து 12. ஸோ அப்போ என்ன ஒரு 27, 32, 32 + 12 44. அப்போ இங்க 44 இருக்கு, இங்க ஆன்சர் என்ன இருக்கு? 176. இங்க அதே 3 போட முடியாது, ஏன்னா 4 3s are என்ன வரும்? 12. 2 லாஸ்ட்ல வரணும். ஆனா இங்க 6 வருதா? அப்ப எதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணும். 4 4 4s are 16, பேலன்ஸ் 1, again 4 4s are 16 + 1 176. ஸோ பேட்டர்ன் புரியுதா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்ட்ரப்புக்கு போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் என்ன வந்துச்சுன்னு. ஸோ இதே பேட்டர்ன் ஸ்ட்ரப்புக்கு போட்டு சொல்லுங்க.
340 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு சம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது சொல்லுங்க. இஃப் ரேக் இஸ் ஈக்குவல் டு 9, டாப் இஸ் ஈக்குவல் டு 5, ஃபைண்ட் மேப்பிள் MAPLE. என்னாச்சு? ஆன்சர் தெரியலையா? சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ சேம் இதுல 9 கொடுத்துருக்காங்களா? ஆட் பண்ணாலும்
இங்க 4 இங்க 9. ஸோ எந்த கனெக்ஷனுமே வரல கரெக்டா. இங்க 3 இங்க 5. அப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சே பார்க்கணும். ஆருக்கு என்னது 18 கரெக்டா. ஸோ ஏவோடது என்னது 1, சி ஆட் பண்ணா 3, கேக்கு 11. இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்க. 19, 22, 22 plus 11 என்னது 33. ஸோ இங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த 33 இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 டிஜிட் ஆட் பண்ணிருக்காங்க. 3 plus 3 9. ஓகேவா. அதே மாதிரி டாப்ல டீக்கு என்ன வரும் 20, ஓ வந்து நம்மளுக்கு என்னது 15, பி வந்து 16. ஸோ ஆட் பண்ணா 35, அதுக்கப்புறம் எகெயின் 51 வரும். பிளஸ் 16 51. ஓகேவா. இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சாரி மல்டிப்ளிகேஷன் மாத்தி சொல்லிட்டேன். சாரி. 3 3s are 9. அதே மாதிரி 5 1s are 5. ஓகேவா. அப்போ மேப்பிள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. பிளஸ் பண்ணிட்டு வர டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும். 13 plus 1 plus very good, correct. So P 16, 14, 30, 42, 47. So 47. அப்போ 4 into 7 என்ன வரும் 28. ஓகேவா. வெரி குட். ஓகேவா. ஸோ இது ஒரு மாடல். ஓகேவா. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அந்த லெட்டர் கிளஸ்டர்ஸும் நாளைக்கே பார்க்கலாம். ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா. ஸோ நாளைக்கும் ரீசனிங் தான். ஓகேம்மா. ஓகேவா. நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கன்வே பண்றேன். ஓகேவா. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாளைக்கு மார்னிங் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி ரீசனிங்ஸ் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே ஒரு 5 சம்ஸ் போட்டு பாருங்க. ஓகேவா. ஏதாவது டவுட்ஸ்னா யூடியூப்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே.